வணக்கம் அன்பர்களே. என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன் பேசுகிறேன். இது எனது அரசியல் பார்வை. விஜய் ஆட்சி மட்டும் தொடங்கவில்லை. அவர் ஆட்சியின் மீதான அழுத்தங்களும் சேர்ந்தே தொடங்கிவிட்டன. ஒருபுறம் 10 நாளில் 25 கொலைகள் என்ற விமர்சனம். மற்றொரு புறம் முதல் டெண்டரிலேயே முறைகேடா என்ற கேள்வி. இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு புதிய ஆட்சியை ஆரம்ப நாட்களிலேயே சோதிக்கத் தொடங்கியுள்ளன. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. 10 நாள் ஆட்சிக்கு 10 ஆண்டு ஆட்சிக்கான தீர்ப்பு முறையாகுமா? ஒரு புதிய அரசு பதவியேற்று 10 நாளில் பல வருடங்களாக உருவாகிய சமூக வன்முறைகளை, ரவுடி கலாச்சாரத்தை, தனிநபர் பகைகளை, மதுபோதைய குற்றங்களை, உணர்ச்சி சார்ந்த கொலைகளை ஒரே நாளில் மாற்றி அமைத்து விட முடியுமா? குற்றச்சம்பவங்கள் நடப்பது கவலைக்குரியது தான். அதை யாரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் என்ன என்று சொல்வதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு தகவல். யூடியூப் ஷார்ட்ஸ், ஃபேஸ்புக் ரீல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த உரையை தொடர்ந்து கேட்பதற்கு இணைக்கப்பட்டுள்ள யூடியூப் முகவரியில் காணுங்கள். ஒவ்வொரு கொலையையும் நேரடியாக புதிய ஆட்சியின் தோல்வி என்று சொல்லிவிடுவது நியாயமான அணுகுமுறையா? ஒரு சமூகத்தின் மனநிலையை மாற்ற கால அவகாசம் தேவை. சட்டத்தின் பயத்தை உருவாக்க தொடர்ச்சியான நடவடிக்கை தேவை. அதற்கு மேலாக இந்த புதிய ஆட்சி தற்போது சந்திக்க வேண்டிய சவால்கள் சாதாரணமானவை அல்ல. ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அரசியல் அழுத்தம் ஒருபுறம், நிதிநிலையை சீர் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்னொரு புறம், மக்களின் வாழ்க்கையை எந்த வகையில் மேம்படுத்துவது என்பதற்கான திட்டமிடல் மறுபுறம். இதற்கிடையில் புதிய ஏக்கள் பலர் இன்னும் நிர்வாக அனுபவத்தை கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அரசு இயந்திரம் எப்படி இயங்குகிறது, சட்ட நடைமுறைகள் எப்படி செயல்படுகின்றன, நிதி ஒதுக்கீடுகள் எப்படி முடிவெடுக்கப்படுகின்றன, இவற்றை புரிந்து கொள்வதற்கே காலம் தேவை. அதனால் விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் விமர்சனங்களுக்கு பயந்து கொண்டு அதன் பின்னாலே ஓடவும் கூடாது. நாங்கள் கவனிக்கிறோம், ஆய்வு செய்கிறோம், மக்கள் நலனுக்கு உகந்தபடி சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்ற நிர்வாக நிதானம் தான் இப்போது தேவை. ஏனெனில் தினசரி அரசியல் அழுத்தங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் எந்த ஆட்சியும் நீண்டகால மக்கள் நலத் திட்டங்களை அமைதியாக திட்டமிட முடியாமல் போய்விடும். இப்போது தமிழகத்திற்கு தேவையானது பதற்றமான அரசியல் அல்ல, நிதானமான நிர்வாகம். உணர்ச்சி வசப்பட்ட தீர்ப்புகள் அல்ல, நேரம் கொடுத்து செய்யப்படும் மதிப்பீடு. 10 நாள் ஆட்சியை 10 வருட ஆட்சி போல் தீர்ப்பளிப்பது எளிது. ஆனால் ஒரு புதிய ஆட்சி தனது திறன்களை வெளிப்படுத்தவும் திட்டங்களை செயல்படுத்தவும் குறைந்தது 6 மாத கால அவகாசமாக அவசியமானதாகும். திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 6 மாத காலங்கள் இடையூறு எதுவும் செய்ய மாட்டோம் என்று கூறினார். அதனை கடைபிடித்தால் நன்றாக இருக்கும். அதற்கு முன்பாக புதிய ஆட்சிக்கு ஆலோசனை அறிவுரைகள் கூறலாம். ஆனால் குற்றம் குறை கூறி பதற்றமடைய செய்ய வேண்டாம் என்பதை மக்களின் எதிர்பார்ப்பு. தமிழக அரசியலில் தினம் தினம் திருப்பங்கள் அதிரடியாக தொடர்கின்றன. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்று. அடுத்தடுத்த காணொளி. அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன்.